வணக்கம். நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்த ஜோதிடர். ஆணி மாத ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரையும் உங்கள் ராசியிலே இருந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வருகின்ற ஆணி மாதத்திலே, அதாவது ஆங்கிலத்திற்கு 7ஆம் தேதி அன்று அவர் மேஷ வீட்டிலிருந்து ரிஷப வீட்டுக்கு மாறுகிறார். எனவே உங்கள் ராசிநாதன் அவ்வாறு மாறுகின்ற பொழுது குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் சூரியன் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிற்கு இருக்கிறார். மிதுன வீட்டிற்கு அவர் வர இருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பகவான் ஒரு இயற்கை சுபர். அவர் கடக வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார். இதுவரையிலும் மிதுன வீட்டில் இருந்த வந்த குரு பகவான் கடக வீட்டிற்கு வந்திருப்பதனால் அது உங்கள் ராசிக்கு 4வது இடம், சுகஸ்தானம். எனவே தாயார் வகையில் உடல் உபாதைகள் அல்லது சிறு பிணிகள் வந்து போகலாம். எனவே மேஷ ராசி அன்பர்கள் தாயாரின் உடல்நலனில் அக்கறை செலுத்துவது சிறப்பை தரும். மேலும் இந்த மாதத்திலே மேஷ ராசி அன்பர்கள் இடமாற்றம், மனமாற்றம் உறுதி. இந்த இடமாற்றத்தினால் நற்பலன்களை அடைய இருப்பதில் மேஷ ராசி அன்பர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். எனவே இந்த மாதத்திலே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட காத்திருக்கிறது. ஒரு அற்புதமான மாதம். எனவே மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த பிறக்கின்ற ஆணி மாதத்திலே முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்து வந்தால் ஆணி மாதத்திலே நீங்கள் சிறப்பான பலனை பெறலாம்.